வணக்கம் நேர்களே, மீண்டும் பத்திரிகை நோட்ட நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இன்று 2021 ஜூன் மாதம் 8ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினகரன், தமிழ் மிரர், தமிழின் பத்திரிகைகளோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் செய்திகள் எவ்வாறு வெளியாகியிருக்கின்றன என்பது தொடர்பில் பார்க்கலாம். முதலில் தினகரன் பத்திரிகை, இதனுடைய தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது: உலகில் பிரதான சேவை வழங்கும் மத்திய நிலையமாக துறைமுக நகரை மாற்றி அமைப்பதே எமது இலக்கு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. தயக்கமின்றி முதலீடு செய்வதற்கு முன்வருமாறு உலக தலைவர்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு. உலகிலேயே மிக வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் பிராந்தியத்தின் பிரதானமான சேவை வழங்கும் மத்திய நிலையமாக துறைமுக நகரை மாற்றி அமைப்பதே தமது இலக்காகும் என்று ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக நகரத்தினால் வழங்கப்படும் தனித்துவமான வாய்ப்புகளையும் சேவைகளையும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு, அங்கு முதலீடு செய்வதற்கு முன்வருமாறு அனைத்து உலக தலைவர்களுக்கும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி: போலி செய்தி பரப்புதல், மீள்பதிவிடல், சமூக வலைத்தளங்களை கண்காணிக்க விசேட பிரிவு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. குற்றம் இழைப்போர் உடன் கைதாவர். இணையதளம் மற்றும் சமூக வலைத்தளங்கள் மூலம் பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டு மக்களை ஏமாற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள தரப்பினரை தேடி விசாரணைகள் மேற்கொள்ளும் பொறுப்பு குற்றத்தடுப்பு திணைக்களத்தின் கணனி பிரிவுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த விசாரணைகளுக்காக விசேட போலீஸ் குழு ஒன்றை நியமித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் தெரிவித்துள்ள பிரதி போலீஸ் மா அதிபர், இக்காலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பொய் பிரச்சாரங்கள் மூலம் மக்களை பல்வேறு வழிகளில் அசௌகரியங்களுக்கு உட்படுத்தியுள்ளமை தெரிய வந்திருப்பதாகவும் அதனால் மக்களது அன்றாட செயற்பாடுகள் சீரழிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்படி பொய் பிரச்சாரங்களினால் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பெரும் அழுத்தம் ஏற்பட்டுள்ளன. அதுபோன்ற கூற்றுக்கள் மற்றும் சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளவும் அதுபோன்ற செய்திகளை உருவாக்குவர்கள் மற்றும் பரப்புவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கும் போலீசார் உரிய நடவடிக்கை முன்னெடுத்துள்ளனர். எவராவது நபர் பொய் தகவல்களை வெளியிட்டு மக்களை பயங்கரமான சூழ்நிலைக்கு உட்படுத்துவார் ஆனால் போலீஸ் கட்டளை சட்டத்தின் 98வது சரத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்திருந்தார் என்றவாறு இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி: பயணத்தடை நீடிப்பதா, இதுவரை இறுதி முடிவில்லை, ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவிப்பு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. தற்பொழுது நடைமுறையில் இருக்கும் பயணத்தடை நீடிப்பது தொடர்பில் இதுவரையில் எவ்வித தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நேற்று காலை இடம்பெற்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பயணத்தடையை நீடிப்பது தொடர்பில் நேற்று காலை வரையில் எவ்வித அறிவுறுத்தலும் வரவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 14ஆம் திகதி இன்னும் ஒரு வாரம் இருப்பதால் தேவைக்கு ஏற்றபடி அதனை நடைமுறைப்படுத்த முடியும் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார். இவையே இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து தமிழ் மிரர் பத்திரிகை, இதனுடைய செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது: தன்னிச்சையான முடிவு பஞ்சத்துக்கே வழியமைக்கும் என்றவாறு இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. எந்தவொரு செயற்பாடுகளையும் திட்டமிட்டு அமல்படுத்தாத இந்த அரசாங்கம் மக்களை உயிருடன் கொள்வதற்கே முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது என குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச, அதனோர் அங்கமாகவே ரசாயன உரத்தை தடை செய்துள்ளது. அரசாங்கத்தின் உள்நோக்கம் இதிலிருந்து புலனாகிறது என்றார். அரசாங்கத்தின் இந்த தன்னிச்சையான முடிவு நாட்டில் உணவு பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும் என்பதுடன் பாரிய பஞ்சத்துக்கும் வழிவகுக்கும் என்றார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு நேற்று அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இயற்கை உர பயன்பாட்டை அதிகரிப்பதில் எமக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் பொறுப்பற்ற முறையில் திடீரென எடுக்கப்பட்ட இத்தீர்மானம் விரைவில் இந்த நாட்டில் ஒட்டுமொத்த மக்களின் வாழ்க்கையிலும் பேரழிவை தரும் என்று அவர் மேலும் குற்றம் சாடி இருந்தார் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி: பாடசாலைகள் திறப்பதற்கு திகதி குறிப்பதில் சிரமம் என்றவாறு இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் பாடசாலை திறப்பது குறித்த உரிய திகதி அறிவிப்பதில் சிரமம் உள்ளதாக தெரிவித்துள்ள கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், பல மாதங்களாக வீட்டுக்குள்ளேயே சிறுவர்கள் அடைந்து கிடப்பதால் கடும் அழுத்தங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் எனவும் இந்த நிலைமை நிறைவு செய்து விரைவில் பாடசாலைகளை திறப்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் என்றார்.
அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், மாணவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாத்து பாடசாலை திறக்க மிக விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த அவர், தற்போது முன்னெடுக்கப்பட்டு செல்லும் இணையவழி கற்றல் செயற்பாடுகள் முழுமையற்றது என்றாலும் அந்த வேலை திட்டத்தை விரிவுபடுத்துவது குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இதற்காக அரசாங்கத்தினால் டிஜிட்டல் கொள்கைக்கமைய டிஜிட்டல் களத்துக்காக 2000 யோசனைகள் கிடைத்துள்ளன என்றும், இந்த திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க குறித்த யோசனைகள் முன்வைத்தவர்களுடன் கலந்துரையாடுவதாக தெரிவித்த அமைச்சர், பலவீனங்களை தவிர்ப்பதன் மூலம் இணையவழி கல்வி முறைப்படுத்த மேலும் யோசனைகளை முன்வைக்குமாறு அவர் வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருந்தார். இவை இன்றைய தினம் வெளியாகியுள்ள தமிழ் மிரர் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து தமிழன் பத்திரிகை இதனுடைய செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. ஆக்சிஜன் தேவை, அதீத தொற்று பரவல், அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொரோனா நோயாளர்கள், தென்கிழக்கு ஆசியாவில் கொரோனா நோயாளர்களுக்கான ஆக்சிஜன் தேவைப்படுகின்ற அளவில் இலங்கை 441 வீதத்தால் அதிகரித்து 3வது இடத்தில் உள்ளது. அதன்படி இந்தியாவை விட ஆக்சிஜன் தேவையின் அளவு இலங்கை முன்னிலையில் உள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம் தெரிவித்துள்ளார். அத்தோடு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் பாதிப்புக்கு உள்ளாவோர் அதிகரிக்கின்றனர். இதனால் இனிவரும் காலங்களில் மரணங்களின் எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார். கொழும்பில் உள்ள அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கையும் மரணங்களும் அசாதாரண முறையில் அதிகரித்து வருகின்றன. கடந்த நாட்களில் ஒரே நாளில் 48 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் பயண கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட்டு கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை மரணங்களை குறைப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் பயண கட்டுப்பாடு அமலில் இருந்த போதும் மக்களின் ஒத்துழைப்புகள் முறையாக கிடைக்கவில்லை. குறிப்பாக நகர்ப்புறங்களில் வாகனங்களின் போக்குவரத்து 40 தொடக்கம் 50 வீதமாக காணப்படுகின்றது. அதேபோன்று மக்களின் நடமாட்டமும் அதிகரித்துள்ளது. பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் மக்களின் ஒத்துழைப்பு முறையாக கிடைக்காதமையினால் எதிர்வரும் காலங்களிலும் பயண கட்டுப்பாடை நீடிப்பதா அல்லது தளர்த்துவதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பயண கட்டுப்பாடுகளுக்கு பொதுமக்கள் முறையாக ஒத்துழைக்கும் பட்சத்திலேயே கொரோனா தொற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். இல்லையில் நாங்கள் எதிர்பார்த்த வகையில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த முடியாது என அவர் மேலும் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி, யாழ் முகமதியா பள்ளி நிர்வாகம் இடைநிறுத்தம் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. யாழ்ப்பாணம் நாவலர் வீதியில் அமைந்துள்ள முகமதியா யும்மா பள்ளிவாசலில் தலைவர் உட்பட அனைத்து நிர்வாகிகளும் பொறுப்பதிகாரிகளும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடைநிறுத்தம் செய்து விசேட நிர்வாக குழுவொன்றை நியமனம் செய்வதற்கு இலங்கை வக்பு சபை தீர்மானித்துள்ளது. இப்பள்ளிவாசலில் கடந்த 4ஆம் திகதி வெள்ளிக்கிழமை COVID-19 பயண கட்டுப்பாடுகளை மீறி தலைவர் உட்பட 14 நபர்கள் பள்ளிவாசலில் ஒன்று கூடி இருந்தமையின் காரணமாக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறையினரால் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தனர். இப்பள்ளிவாசலில் தலைவர் உட்பட நிர்வாகிகள் தொடர்ந்தும் அரசாங்கத்தின் சட்டங்களை மீறி நடந்துள்ளனர் என்பதனாலேயே இத்தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பகிரங்க அறிவித்தல்களுக்கு மேலதிகமாக இப்பள்ளிவாசலின் தலைவரை திணைக்களத்தின் உத்தியோகஸ்தர்கள் நேரில் சந்தித்து எச்சரிக்கை செய்திருந்தும் இவ்வாறு பொறுப்பற்ற முறையில் நடந்திருப்பது மிகவும் கவலை தருவதாக முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சகல பள்ளி நிர்வாகிகளும் COVID-19 சுகாதார வழிமுறைகளையும் பயண கட்டுப்பாடுகளையும் கருத்தில் கொண்டு எந்த சந்தர்ப்பத்திலும் பள்ளிவாசல்களில் மக்கள் ஒன்று கூடுவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி, எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் பாதிப்பு, இழப்பீடுகளை பெற நடவடிக்கை, சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தீர்மானம் என நீதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவிப்பு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. MV எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்க தீர்மானித்து உள்ளதாகவும், இதனால் நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பை சரி செய்து கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பினரிடமிருந்து இழப்பீடுகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நீதி அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தெரிவித்துள்ளார். MV எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விபத்துக்குள்ளாகியதால் நாட்டுக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல் மற்றும் பாதிப்பு தொடர்பில் இழப்பீட்டை பெற்றுக்கொள்வதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று நீதி அமைச்சில் இடம்பெற்றிருந்தது. இந்த சந்திப்பின் போது இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நீதி அமைச்சர் அலி சப்ரி மேலும் தெரிவிக்கையில்,
இந்த கப்பலில் ஏற்பட்டுள்ள தீப்பரவலினால் எமது பொருளாதாரம், சுற்றாடல் கட்டமைப்பு, கடல்சார் தொழில் நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு துறையினருக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்பை பூர்ணப்படுத்திக் கொள்வதற்காக சட்ட நடவடிக்கைகள் சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட உள்ளன. அந்த நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போது சுற்றுச்சூழலுக்கும் கடற்தொழில் துறைக்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் இந்த கப்பல் விபத்தினால் இதுவரையில் ஏற்பட்டுள்ள மற்றும் இந்த நிலையினால் சரி செய்வதற்கு எதிர்காலத்தில் ஒதுக்க வேண்டிய செலவுகளை பூர்த்தி செய்யும் நோக்கில் சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு இழப்பீட்டை பெற்றுக்கொள்ள தீர்மானித்துள்ளோம் என்றவாறு இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இவையே இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து தற்போது நாட்டினுடைய கோவிட் நிலைமை தொடர்பாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் வழங்கியுள்ள தரவுகளின் அடிப்படையில் உறுதிப்படுத்தப்பட்ட நோயாளர்களின் எண்ணிக்கை 2,07,979, சிகிச்சை பெறும் நோயாளர்களின் எண்ணிக்கை 30,145, புதிய நோயாளர்கள் 2,649, தற்போது வைத்தியசாலைகளிலும் மருத்துவ சோதனையிலும் உள்ள நபர்கள் 30,145, நோயிலிருந்து தேறியோர் 1,76,045, இறப்புகள் 1,789 பதிவாகியுள்ளன. அதனைத் தொடர்ந்து தற்போது நாட்டினுடைய காலநிலை தொடர்பான தகவலை அறிந்து கொள்வதற்காக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்களுடன். நாட்டின் தென்மேற்கு பிராந்தியத்தில் இன்றும் நாளையும் மழையுடனான வானிலை தற்காலிகமாக ஓரளவு அதிகரித்து காணப்படும். சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். வடமேல் மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் கொழும்பு, கம்பஹா, கேகாலை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலை பிராந்தியங்களின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மன்னார் தொடக்கம் கொழும்பு, காலி ஊடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காலி தொடக்கம் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான அத்துடன் புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். காலி தொடக்கம் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். நாட்டின் இன்றைய காலநிலை பற்றிய தகவலை எமக்கு அறிய தந்திருந்தார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்கள். மீண்டும் மற்றொரு பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியினூடாக சந்திப்போம். வணக்கம்.